ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கார்த்தி இப்போ சூப்பராக ஃபேக்ட்ரியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வேலை பார்க்குற வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக ஒரு மாதம் சட்டுன்னு கண்ணு மூடி வாரத்துக்குள்ளே முடிச்சிடும். அதுக்கப்புறமா கார்த்தி கண்டிப்பாக சவாலில் ஜெயிச்சிருவான். ஜெயிக்கக்கூடாது, கார்த்தி மட்டும் ஜெயிச்சா நம்ம சொத்து மட்டும் நம்மளை விட்டு போகாது, கண்டிப்பாக அசிங்கப்படு நம்ம கார்த்தி முன்னாடி கூடி குறுகி நிற்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒன்றும் நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி ஆண் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரியா கிட்ட சொன்னதும் உடனே ரியா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்க ஆனந்த், இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. இதுக்கு இருக்கிற ஒரே வழி எப்படியோ ஒரு நாள் கார்த்தி ஆஃபீஸ் போகாமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக அது சாக்கா வச்சு நம்ம ஈஸியாக கார்த்தி சவாலில் தோத்துட்டான்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னதும் அதுக்கு அவர் ஃபேக்ட்ரிக்கு போகாமல் இருக்கணுமே, நம்ம என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, இப்போ கார்த்தி அடிச்சோன்னா கார்த்திக்கு வலிக்காது. இதுவே கார்த்திக்கு பிடிச்சவங்கள அடிச்சா என்ன ரியா பேசிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ தப்பா நினைக்காத. கார்த்திக்கு ஒன்று விருப்பம் உங்கள் அம்மா, ரெண்டாவது தீபா அப்படின்னதும் அதுக்கு அம்மாவை எதுவும் பண்ண சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்ல வார்த்தை கேளுங்க. தீபாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கண்டிப்பாக கார்த்தி ஆஃபீஸ்க்கு போக மாட்டான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு திட்டம் போடுங்க அப்படின்னதும் இங்கே பாரு, நம்ம தப்பு பண்ணுறோம்னு தோணுது ரியா. இங்கே பாருங்க ஆனந்த், நான் என்ன தீபாவை கொலை பண்ணவா சொல்கிறேன்? எப்படியோ தீபாவை சாக்கா வச்சு நம்ம கார்த்தியை ஆஃபீஸ்க்கு அனுப்பாமல் இருக்கணும், அதான் என்னோட திட்டம் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ஆனந்த் ஜோதிச்சுட்டு இருக்காங்க. சரி, நீ ஏன் அந்த ஐடியாவே சொல்லு. இங்கே பாரு, நான் ஒரு டேப்லெட் வச்சுருக்கேன். இந்த டேப்லெட்டை மட்டும் தீபா போட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 நாளைக்காச்சும், குறைஞ்சது ஒரு 4 நாள் தான் வரும். அப்படி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு காய்ச்சல் வரும். ஸோ ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னதும் இங்கே பாரு, இதனால உயிருக்கு ஆபத்து இல்லை. இங்கே பாருங்க ஆனந்த், நான் என்ன அவ்வளவுக்கு கொலைக்காரியா என்ன? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தீபா துடிக்கிறத பார்த்து கார்த்தியால ஒரு நிமிஷம் கூட தீபா விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. கண்டிப்பா அவன் ஃபேக்ட்ரிக்கும் வரமாட்டான் அப்படின்னு சொன்னதும் சூப்பர் ஐடியா. ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னதும் ரியாவும் சரின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம தீபா குடிக்கிற பாலில் ரியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்லெட்டை கலந்துருவாங்க. ஸோ இது புரியாமல் தீபாவும் குடிச்சிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ஃபேக்ட்ரிக்கு போயிடுவாங்க. அப்போது தீபா ஜுரத்தில் துடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி வயிற்றுல மீனாட்சி எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துப்பாங்க. இருந்தாலும் தீபாவால் உடம்பு தாங்கவே முடியாது. என்னம்மா இது திடீர்னு இப்படி காய்ச்சல் அடிக்குது, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குமா தீபா, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொன்னதும் ஐயோ அத்தை, காய்ச்சல்னா எல்லாருக்கும் வரது தானே, இதெல்லாம் சாதாரணம், இன்னைக்கு தானே வந்திருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அபிராமியை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஈவினிங் வேலை விட்டு பார்க்குறாங்க. தீபா ஜுரத்தால் துடிச்சிட்டு இருக்காங்க. கண் முழிக்க முடியாமல் அந்த இடத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. இது பார்த்து கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அபிராமி எல்லாரும் பாவப்பா தீபா காலையிலேருந்தே அவ்வளோ ஜுரமா இருக்கு, அவளால் தாங்கவே முடியல அப்படின்னதும் என்னமா இது முன்கூட்டி என்கிட்ட சொல்லக்கூடாதா தீபா, எழுந்திருங்க அப்படின்னு சொன்னதும் தீபா எழுந்திருக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி என்ன பண்றாங்கன்னா நேரா தூக்கிட்டு கார்ல வச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறாங்க. ஸோ அங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இவங்க மிகப்பெரிய ஆபத்தான டேப்லெட்டை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னது கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த டேப்லெட் சாப்பிட்டபடியாக தான் அவங்களுக்கு இப்படி உடம்புக்கு முடியாமல் வந்திருக்கு அப்படின்னதும் கார்த்தி பேர் அதிர்ச்சி ஆகுவாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த டேப்லெட் சாப்பிட்டா ஒரு 5-4 நாளைக்காச்சும் காய்ச்சல் படுத்த படுக்கையிலே கிடப்பாங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியாது, சொல்லப்போனால் உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கார்த்தி. ஆமாம், இவங்க எதுக்கு சாப்பிட்டாங்க, எது பிரச்சனையா அப்படின்னு கேட்டது. இல்லை டாக்டர், தீபா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, இப்படி முட்டத்தனமாக எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க, இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு டாக்டர், பிளீஸ் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னதும் நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து ஆனந்த் ரியா செம்ம ஹாப்பி ஆகிறாங்க. எப்படியோ கார்த்தி ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டான்னு இன்னொரு பக்கம் அட்மிட் பண்ணி முடிச்சதும் கார்த்தி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விடிய நம்ம தீபாவளி கண்ணு கருத்துமா பார்த்துக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து விடிஞ்சது அபிராமி மீனாட்சி 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாத்தீங்களா, விடிஞ்சு கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் வீட்டுக்கு வரல. கண்டிப்பா கார்த்தியால தீபாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது ஆனந்த், இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். இங்க பாருங்க, எப்படியோ நீங்க ஃபேக்டரிக்கு போங்க, ஃபேக்டரிக்கு அவன் கண்டிப்பா வரமாட்டான், இன்னைக்கு முடிவு பண்ணிடுங்க, கார்த்தி சவால்ல தோத்துட்டான் அப்படின்னதும் ஆனந்த் ரொம்ப சந்தோஷமா உனக்கு தான் நன்றி சொல்லணும் ரியா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவங்க ஃபேக்டரிக்கு போவாங்க.
இங்க பார்த்தோம்னா அபிராமி எல்லாருமே வந்து கார்த்திக் ஆறுதல் சொல்லுவாங்க. இங்க பாருப்பா, அதான் பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ல, நீ ஃபேக்டரிக்கு போப்பா. இல்லம்மா, எனக்கு சவாலை விட தீபா தான் முக்கியம் அப்படின்னதும் உடனே தீபா வந்து கண்முழிச்சு சொல்லுவாங்க, இங்க பாருங்க கார்த்திக் சார், எனக்கு எதுவுமே ஆகாது. இங்க பாருங்க, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேக்ட்ரிக்கு போகணும், சவாலில் ஜெயிக்கணும். அதான் என்ன பார்த்துக்கிறதுக்கு அம்மா மாதிரி அத்தை இருக்காங்களே அப்படின்னு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கட்டாயப்படுத்தி கார்த்திக்கு அனுப்பி வைப்பாங்க. பாவம் எப்படில நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்கிற மாதிரி அபிராமி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி சரியான டைமுக்கு ஃபேக்ட்ரிக்கு போவாங்க. இதை பார்த்தா ஆனந்த் செம்ம டென்ஷன் ஆகுவாங்க. இப்படி தான் வரக்கூடிய கதைக்களத்துக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது.